இந்த இடத்துல சார் வீரப்பன் இதுதான் இதே இடம் தான். இதே இடம் தான் சார். ஓ பா 8 மணியில் 7 மணி இருந்துச்சுங்க அப்போ வந்து அப்படி 7 மணி சரி கும்மி இருட்டு. ஆமாம் சரி நான் கரெக்டாக போய் காமிச்சு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்கள வளைச்சி கட்டிட்டுங்க சார். சரி வச்சுங்க நான் வீரப்பன் சொல்லி அவருடைய இயற்பெயர் ராமன், ஆனால் வீரப்பன் வெட்டினால அவருடைய பேர் வெட்டுராமன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வீட்டுக்கு தான் நேரடியா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அது உங்க இறந்தவங்க உங்களுடைய பங்காளி யாரும் இருக்காங்களா? மச்சான் பங்காளி வெட்டணும் இங்க. ஓ காது பக்கத்துல. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனா முதல் முறையா ஒரு சீரியஸான சப்ஜெக்டை இதுல கையில எடுத்திருக்கோம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அங்க நடந்த உண்மை சம்பவத்தையும் இதுல நாங்க காட்சிப்படுத்திருக்கோம். ஒரு வரலாற்றுல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி இந்த வீடியோவுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த இடம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்களை இதுக்கு முன்னால நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு குன்றி, மாக்காம்பாளையம், திம்பம், தலமலை, ஹாசனூர்னு நம்ம போடாத கிராமங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைய கிராமங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கிராமமும் இந்த வழித்தடமும் எங்களுக்கும் புதிது, உங்களுக்கும் நிச்சயமா புதிதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இப்போ கரெக்டா திம்பம் மலைப்பகுதிகளில் இருந்து கர்நாடகா போற வழிசாலையில நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முழுக்க யூக்கலிப்டஸ் மரங்கள் மட்டும் இல்லாம இங்க புலிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இப்ப நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுங்க. ஆமாங்க, இது எல்லாமே டைகர் டெரிட்டரி. இங்கேயே வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டும் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நான் பார்க்க போறது குறிப்பிடத்தக்க ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பத்தி நிச்சயமா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துல மறைஞ்சு வாழ்ந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில அவருடைய கதைகள்ல மிக ஒரு ரத்த ஆறு ஓடின இடம் அப்படின்னாக்க இப்ப நான் போய்கிட்டு இருக்க இந்த கிராமம் தாங்க. இந்த கிராமத்துடைய பெயர் கெத்தேசால். இந்த கெத்தேசால் அப்படின்றது நம்ம இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த திம்பம் மலைப்பகுதிகளில் இருந்து ஒரு காடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். ரொம்ப கம்மியான வீடுகள் கொண்டது. இந்த கெத்தேசால்ல தான் வீரப்பன் அவர்கள் 5 பேரை படுகொலை செஞ்ச அந்த ரத்த ஆறு ஓடின சம்பவம் நடந்ததுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த கெத்தேசால் கிராமத்தை பற்றியும் அங்கே வாழக்கூடிய எளிமையான மனிதர்களை பற்றியும் அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்றதை பற்றியும் என்னால் முடிஞ்ச அளவில் சிறப்பாக கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். அந்த சம்பவம் நடந்து நிறைய வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்னுமே அந்த கிராமத்தில் இருக்காங்க. அப்போ அதிரடிப்படையில முக்கிய நபரா மோகன் நிவாஸ் சார் அவர்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிராம மக்களுக்கு இவங்களுடைய நல்வாழ்க்கைக்கு இவங்களை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னுடன் நீங்களும் இணைந்திருங்கள். இந்த வீடியோவில் நீங்க அற்புதமான இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாம காண கிடைக்காத அந்த கெத்தேசால் பகுதியை பத்தி நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் தர முயற்சி பண்றேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னுடைய சேனலுடைய பெயர் ஜங்கல் டேட்டாபேஸ். நான் ஒரு இயற்கை வன உயிரின ஆர்வலன். நீங்களும் என்னை போல் இயற்கை ஆர்வலராக இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே. இது மட்டும் இல்லாம இது நான் போடக்கூடிய 90வது வீடியோ. முழுக்க அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செஞ்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸையும் நிச்சயமா போய் பாருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கிறனால இங்க யானைகளுடைய நடமாட்டத்தை விட புலிகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் இரவு வேளைகள்ல. பாளையம், கெத்தேசால், மாவல்லம் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்திலுமே இரவு நேரங்கள்ல புலிகளுடைய நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. இருந்தாலும் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் இன்னுமே தங்களுடைய அடையாளத்தை இழக்க விரும்பல. இதே காடுகளுக்குள்ள அவங்க நம்மளை விட இயற்கையை 100 மடங்கு நேசிக்கிறவங்க. அவங்களால இது வரைக்கும் எந்த காட்டு விலங்குகளுக்கும் இங்க வாழக்கூடிய எந்த உயிரினத்துக்கும் பாதிப்பும் வந்தது கிடையாது. ஸோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு நான் இந்த கெத்தேசால் கிராமத்துக்கு உள்ள பயணம் செய்ய போறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து இடதுபுறம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன மலை கிராமம் அப்படின்றனால
நமக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் இங்கேருந்து போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு. ஸோ இது வரைக்கும் ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தான் இவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ அங்கேருந்து இடதுபுறமாக திரும்பி இன்னுமே மிக மிக ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு உள்ள நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த 2026லும் இந்த காடுகள் இவ்வளவு அடர்த்தியா இருந்ததுன்னா இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காடு எப்படி இருந்திருக்கும்ன்றத உங்களால கணிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாகனத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே காட்டு பன்றிங்க, வைல்டு போர் அப்படின்னு சொல்லப்படுற காட்டு பன்றி எப்படி ஓடுதுன்னு பாருங்க, அங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விலங்குகள் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். போகிற வழியிலே ஒரு சின்ன ஓடை பகுதி மாதிரி ஒன்று தென்படுது. மழை நேரங்கள்லாம் இங்கே வர முடியுமான்னு தெரியல. அதே நேரத்தில் 2 பக்கமுமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றனால இந்த கிராமத்தோட முகப்பில் வந்து ஒரு ஃபென்ச் மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்னு தெளிவாகவே போட்டிருக்கு. ஐயா, கெத்தேசால் கிராமம் இதானுங்களா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுங்க? இன்னும் பக்கம் தானுங்களா? நம்ம வர நினச்ச அந்த கெத்தேசால் கிராம பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஏதோ ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு காம்பவுண்ட் வால்லாம் நடக்குதுங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு அழகான ஒரு மரக்குடில், உடன் ட்ரீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெசார்ட்லலாம் வந்து செயற்கையாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரிஜினல் காடு. இரவு நேரங்களில் என்ன வனவிலங்குகள் வேணாலும் வரும்ன்றனால அதை கண்காணிக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்காரங்க தங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ ஓரளவு கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பல வருஷமாக இருக்கும். ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து அப்போ வந்து கரண்ட் இல்லாத ஒரு கிராம பகுதியாக தான் இருந்திருக்குது. தம்பி, கெத்தேசால் கிராமன்றது இதுதானா? இந்த ஏரியா தானுங்களா? இங்க வந்து போய்க்கலாமா? ரோடு எவ்வளவு தூரம் போகுதுமா? மேலே போகுதுங்க. இஸ்கூல் அபார்ட்மெண்ட் கட்டிக்குதுங்க. இஸ்கூல் ஆமா, அது வரைக்கும் போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த கெத்தேசால் கிராமத்துக்கு உள்ள வந்துட்டோம். இங்க இருந்து இந்த மலைப்பகுதிகளுக்கு மேல ஒரு ஒற்றை காட்டு யானை நிக்குதுங்க. என்னால ஜூம் பண்ற அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். விசிபிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஆனா நிச்சயமா அது ஒரு காட்டு யானை தான். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நடுவில் ஒரு கருப்பு புள்ளி தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த காட்டு யானை. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கனால நம்மளால் அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கும் அந்த மலைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அழகான கிராம பகுதியுடைய முதன்மை பகுதியில் நான் இப்போ இருக்கிறேன். மேலும் நானும் வெளியூர் அப்படின்றனால இங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி இந்த கிராமத்துக்காக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக அவரும் நம்ம கூட பயணம் செஞ்சுட்டு வர்றாரு. செந்தில், வணக்கம் சார். வணக்கங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்குங்க. நீங்கள்? நல்லா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, குறிப்பாக நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலுக்காக ரொம்ப பிரத்யேகமாக இன்றைக்கி நான் உங்கள் கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் கெத்தேசால் பகுதி இல்லைங்களா? கெத்தேசால் அப்படிங்கிறது இது மொத்தம் எத்தனை தெருக்களை கொண்ட ஊர் செந்தில்? சார் தெருவெல்லாம் கிடையாதுங்க சார். ஒரு 150லேருந்து ஒரு 170 வீடு இருக்குங்க சார். 150லேருந்து 170 வீடுங்க. ஆஹா, இது வந்து முதன்மையான தொழில் இங்கே என்ன? இங்கே விவசாயம். விவசாயம் தாங்க சார். இப்போ இங்கே பசங்க படிக்கிறதுக்காக இங்கே ஸ்கூல் இருக்குங்களா? இங்கே மேலே இருக்குங்க சார். மேலே இருக்கு. ஆமாங்க. ஓஹோ, நிறைய ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்க போல இருக்கு. ஆமாங்க சார். இப்போ மேய்ச்சலுக்கு போயிட்டு இப்போ வந்துருச்சுங்க. ஓஹோ, அது மாதிரி இப்போ உங்களுக்கு சுற்றி வந்து முழுக்க முழுக்க அடர்ந்த காடுகளாக இருக்குது. உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு எப்படி பயம் இல்லைங்களா? சார் இங்கே வந்துட்டு 100 வருஷத்துக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க சார் அப்படியே காட்டுக்குள்ளே இருந்து பழகி போனதுனால பயம் எல்லாம் இல்லைங்க சார் இப்போ. ஓ, சரி சரி. ஆனால் யானைகள் எல்லாமே ஊருக்குள்ளே வரதுன்றது ரொம்ப சர்வசாதாரணம். சர்வசாதாரணங்க சார் ஊருக்குள்ளைங்க. இங்கே என்ன விவசாயம் போடுறாங்க முழுக்க முழுக்க? சார் பீன்ஸுங்க, ராயிங்க சார், பட்டாணிங்க. சரிங்க. அப்புறம் இந்த அவரைங்க சார். சரி. பூசணிக்காய், இந்த மாதிரிலாம் பல விதமாக போடுறோம் அப்படின்னு சொல்லாமல். சரி, ஆனால் இது வந்து இங்கேயே விளைவிச்சு கொண்டு போய் விற்று அது மூலமாக ஒரு வருமானம் வருது. ஆமாங்க சார். இது மேட்டுப்பாளையம் அங்கே தான் வருதுங்க சார். ஓ, மேட்டுப்பாளையம் தான் வருது. ஆமாங்க. ஓஹோ, தான் மண்டி வருதுங்க சார். ஸோ அப்புறம் வேறு என்ன சிறப்புகள் இந்த கிராமத்தில்? சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். வீரப்பன் அவர்கள் ஒரு 5 பேரை வெட்டி கொண்டுட்டதாக பேசிக்கிறாங்க. அது இந்த கிராமத்துக்குள்ளே நடந்தது தான் இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த கிராமத்தை 1995 தான் வெட்டினோம் அப்படிங்க சார். 95 5ங்க சார்.
இப்பவும் அவர்கிட்ட வெட்டு வாங்கினவர் ஒருத்தர் இன்னுமே உயிரோடு இருக்காரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாங்க சார், ராமன் அப்படிங்கிறவர் உயிரோட வெட்டு வாங்கி பாதி உசூரில் அவர் தப்பிச்சுங்க சார், இப்போ இருக்கு அப்படிங்க. ஓஹோஹோ, சரி சரி சார், முடிஞ்சா அவரையும் நம்ம பார்ப்போம், சரி பண்ணுவோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. இதாங்க சார் ஜிடிஆர் ஹை ஸ்கூலுங்க சார். இதுங்க ஜிடி ஹை ஸ்கூலா? ஜிடிஆருங்க சார், ஜிடிஆர் ஸ்கூல். அது ஜூம் பண்ணி எடுங்க. அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்வு கெத்தேசால். இந்த கெத்தேசால்ன்ற பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது கர்நாடக பேரா? அது இல்லைங்க சார், இங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெல் விளைவாங்களாம். ஓஹோ, வயல் வச்சுங்க. சரி, அது கன்னடத்துல வந்து கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த பேர் அப்படியே நிலைச்சு நின்று. ஓஹோ, நெல்லுக்கு பேர் வந்து கத்தை. ஆமாங்க, பரவாயில்லைங்க. இதுக்குள்ள நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கூலாகவும் இருக்குது, ஓரளவு நல்ல நீட்டாகவும் இருக்குது. ஸோ பசங்க படிக்கிறதுக்கு உண்மையாலுமே ஒரு பள்ளிக்கூடம் தான் அது. ஆமாங்க சார். இந்த ரோடு இதோட முடிஞ்சிருதுங்களா? இதோட முடியுதுங்க, இதோட கிராம எல்லையே முடிஞ்சிருது. எல்லையே முடிஞ்சிருதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக இந்த கெத்தேசால் கிராமத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் படிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. அரசு பழங்குடியின உண்டி உறைவிட உயர்நிலைப்பள்ளி, அதாவது ஹாஸ்டலோட சேர்ந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி தான் நான் இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ அந்த அழகான பிஞ்சு குழந்தைங்களை நம்ம பார்க்கலாம். ஹாய், தேங்க்யூ. இன்னொரு தடவை உற்சாகமாக ஹாய். தேங்க்யூ 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 டியர்ஸ். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய நவாஸ் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்களுடைய ஹாபி வந்து இதுவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருக்குன்றது எனக்கு சொல்ல முடியலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஆரோக்கியமான பாதையில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் கூட அழகாக வாலிபால் விளையாடுறத என்னால் இங்கே பார்க்க முடியுது. உண்மையாலுமே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு துணை நிற்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையாலுமே என்னுடைய முதல் வணக்கம். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த கெத்தேசால் அரசு பள்ளிக்கு இங்கே பசங்க இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை சுற்றி முற்றி பின்னால் இருக்கிறது எல்லாமே அடர்ந்த காடுகள்னு சொன்னேன். அதை நிரூபிக்கிற வகையில் இங்கேருந்தே என்னால் ஒரு காட்டு யானையை பார்க்க முடியுதுங்க மலைக்கு மேலே. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்றது தெரியல. ஆனால் யானைகள் நிற்குதுன்றதை மட்டும் நம்மளால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு ஒற்றை காட்டு யானை மலைக்கு மேலே நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த பாறைக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரே ஒரு ஒற்றை காட்டு யானை. உண்மையாலுமே உருவத்தில் ரொம்ப பெரியதாக இருந்ததுனால மட்டுமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. இதுக்கு பக்கத்தில் இன்னும் எத்தனை யானைகள் கூட்டமாக இருக்குன்றதையும் நமக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில் தான் இந்த குழந்தைகள் இந்த கிராமத்துக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளை விட 100 மடங்கு இந்த இயற்கைக்கும் வன உயிரினங்களுக்கும் அவங்களுடைய பற்றுன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெத்தேசால் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்களா? ஆமாங்க சார். மொத்தம் எத்தனை பசங்க படிக்கிறாங்க இங்கே? சார் இப்போ ஒரு 50 பசங்க படிக்கிறாங்க சார். ஸோ 50 பசங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் உள்ள அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. சரி. இது வந்து இப்போ யானைகள் ஏதாவது வந்தனாலும் உள்ள வராத அளவுக்கு எல்லா இடமும் வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்களா? ஆமாங்க சார், உள்ள எல்லாம் சுற்றி கிரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பசங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தான் இல்லையா? ஆமாங்க. இவங்க நவாஸ் சார் நிறைய இப்போ ஹெல்ப் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார், இப்போ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போன டைம் கூட வாலிபால் அந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 ஸ்கூலுக்கு என்னவோ கொடுத்தாருங்க சார். ஓ அப்படியா? உண்மையாலுமே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு எஸ்பியா இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் இப்போ ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ வருவாருங்களா அடிக்கடி? இல்லைங்க, வருவாருங்க சார், அடிக்கடி வர கேம்ப் போடுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். இது ஹாஸ்டல் போல இருக்கு. இது பழைய பில்டிங் சார். பழைய பில்டிங் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி. ஃபுல்லா ஸ்கூலுங்க சார், ஹாஸ்டலுங்க. அந்த இது ஹாஸ்டல். இது ஹாஸ்டலுங்களா? அது இது ஸ்கூலுங்க சார். சரி சரி சரி. ஆனா இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு லீவ் சார். சுத்தி அப்படியே பக்கத்துல ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் இல்லைங்களா? இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் சார். சுத்தி அடர்ந்த காட்டு பகுதிகள். ஸோ நீங்க இது வரைக்கும் என்னென்ன விலங்குகள் பார்த்திருக்கீங்க? யானை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது, யானையை தவிர என்னென்ன பார்த்திருக்கீங்க நீங்க? சார் புலி பார்த்துருக்குங்க. புலி நேரடியாக பார்த்திருக்கீங்க சார். சரி. அப்புறம் சிறுத்தை பார்த்துருக்கேங்க சார். சரி. இந்த ஓனாய்ங்க. அப்புறம் சார் இது சென்னாய் கூட்டம், அதாவது டோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமாங்க, அது பார்த்துருக்கேன் சார். பார்த்து. சரி சரி சரி. பாம்பு கூட, மலை பாம்பு அந்த மாதிரிலாம் ரோட்ல கிராஸ் பண்ணி. அப்படிங்களா? ஆனா இது வந்து புலிகள் வாழக்கூடிய பகுதி தான் இல்லையா? டைகர் டெரிட்டரி. இப்போ வீரப்பன் அவருடைய சம்பவம் வந்து எங்க நடந்தது? இப்போ இந்த மாதிரி காடுகளுக்குள்ள இருந்து தான் வந்தாரு? இல்ல, அந்த வழியா தான் வந்தா அப்படிங்க சார். அங்க இப்போ இந்த பஸ்வன் பெட்டா அப்படிங்கிறது அந்த வழியா தான். பஸ்வன் பெட்டாவா? பஸ்வன் பெட்டாங்க. சரி. அங்க அந்த வழியா தான் வந்தா அப்படி. அது வந்து 95ல நடந்த. 95ல. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம அந்த இடத்த பார்ப்போம், எங்க அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே சார்.
அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது 1995ஆம் வருடம் வீரப்பன் அவர்கள் 5 பேர், இந்த கிராமத்தை சேர்ந்த 5 பேரை படுகொலை பண்ணியிருக்கிறாரு. அது எந்த இடத்துல நடந்ததுன்றத அந்த ஸ்பாட்லேயே நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சார் வீரப்பன் இதுதான், இதே இடம் தான். இதே இடம் தான் சார். ஓ பா. ஸோ இந்த இடத்துல 5 உயிர் போயிருக்குது இல்லைங்களா? ஆனால் அதுக்கு வந்து எதுவும் அந்த ஒரு இது மாதிரி நினைவு தூண் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல, எதுவும் கட்டலைங்க சார். ஸோ எங்கேருந்து வந்தாருங்க அவர்? எந்த இடத்துலேருந்து வந்தார்? இந்த மேலே அந்த பசுவன் பெட்டுன்னு சொல்லுங்க சார், அந்த வழியாக தான் அப்படி நைட் பசுவன் பேட்டைங்களா? பசுவன் பெட்டு அப்படின்னு சொல்லி பசுவன் பெட்டு. சரி, 8 மணியில் 7 மணி இருந்துச்சுங்க அப்போ வந்து. அப்படி 7 மணி. சரி, கும்மிருட்டு. ஆமாம். சரி, கர்நாடகா போலீஸ் தான் உள்ளே வந்ததுங்க. ஓ, கர்நாடகா போலீஸ்னு கிராம மக்கள் நினைச்சிட்டாங்க. சரி, அந்த டைம்ல வந்து தான் ஒவ்வொரு வீடா போய் கூப்பிட்டுங்க. சரி, நான் போலீஸ் வந்திருக்கேன். நைட் அவர் வீரப்பன் சொல்லி தெரியாது இல்லைங்க. சரி, இப்போ 7 மணியில் வந்தப்போ நான் வந்து கர்நாடகா போலீஸ் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்தந்த வீடு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் தாங்க சார் அவங்க சரி ஒவ்வொரு வீடாக போய் காமிச்சு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்கள வளைச்சு கட்டிட்டுங்க சார். சரி, நான் வீரப்பன் சொல்லி ஒரு 10-11 பேர் 10-11 பேர் மொத்த கேங்குமே வந்திருக்கு. ஆனா இரவு நேரம்னால ரொம்ப கும்மிருட்டா இருக்கும். அப்ப கரண்ட் எல்லாம் கண்டிப்பா இருந்திருக்காது இல்லைங்களா? இல்லைங்க, அந்த இரவு நேரத்துலயும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடம் தான் இல்லைங்களா? இதே தான் சார், இந்த லொகேஷன். ஸோ வியூவர்ஸ், ஒரு 5 பேர் உயிர் நீத்த இடம் இதுதாங்க. இந்த சம்பவம் நடந்து 95ல் நடந்திருக்கு. 2025 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமே தாண்டிடுச்சு. பட் இன்னுமே இது ஒரு ஆறாத வடுவாக தான் இந்த கிராம மக்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்த தான் நீங்கள் இப்போ ரிலேவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இறந்த அத்தனை பேருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றது நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலோட ஒரு விருப்பமாக இருக்குது. மேலும் இதை பற்றின தகவல்களை இன்னும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். வீரப்பன் அவர்களால் வெட்டப்பட்டவர்களை வெட்டுராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் ராமன், ஆனால் வீரப்பன் வெட்டினால அவருடைய பேர் வெட்டுராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வீட்டுக்கு தான் நேரடியாக அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அவர் வாழக்கூடிய வீடுன்றது இதுதாங்க. எவ்வளோ சாதாரணமான ஒரு சூழ்நிலையில், கிராமிய சூழ்நிலையில் ஒரு வாழ்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ வாங்க இதுக்கு உள்ளே போய் அவர்கிட்டயே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ வெட்டுராமன் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வயசாகுதுண்ணா இப்போ? எனக்கு இப்போ 60க்கு மேலே ஆச்சுங்க. அந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் இருக்குங்க? சம்பவம் வந்து 30 வருஷம் இருக்குங்க. 30 வருஷம் ஆகுது. அது கொஞ்சம் நம்ம சேனலுக்காக ரொம்ப பிரத்யேகமாக நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க சார், ஐயாவுக்கு கூட போட்டிருந்தோம். சரிங்க. ஐயா கூட தடை காமிக்கிறது, சரிங்க, போகிறது, அந்த நிலைமை இருந்தோம். அந்த இடத்துக்கு இருக்கும்போது தான் நீங்கள் அதை வந்து அவங்கள பாங்காடு பார்க்கலைங்களே. சரி, நீங்கள் அதை பாங்காடு சுற்றி பார்த்துருக்காருங்க. சரி, நீங்கள் கூட வரணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ஓ, நீங்கள் வந்தவங்க வந்து போலீஸ்ன்னு தான் நம்பி போனீங்களா? ஆமாம், ஐயாவுங்க கூட தான் இருந்தாங்க எல்லாருமே. ஓ, 3 வயசு ஐயா எல்லாம் கூட இருந்தாங்க. சரி, அவங்க அதை கூப்பிட்டு போவாங்க. சரிங்க. ஐயாவுன்னா யாரை சொல்கிறீங்க? போலீஸ் சொல்கிறீங்க? ஆமாம். சரிங்க. இருந்தாங்களா, பார்த்துட்டே இருந்தோம் அவங்க கூட. ஆமாம், அப்போ மறுபடி அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. சரி, ஆசனூர். அப்புறம் நைட்டில் வந்து நான் தான் போலீஸு, அவங்க எல்லாம் போனது யூனிஃபார்ம் போட்டாங்க. சரிங்க. நாங்கள் போலீஸ் எதிரடி போய் போலீஸ்ன்ட்டு கனடா போலீஸ்ன்னு போட்டு சரி போயிட்டோம். வந்து கூப்பிட்டோன்னா போயிடணும். சரிங்க. போகணுன்னு தான் நீங்கள் அதை தடை காமிக்கிறது, வழி காமிக்கிறது, ஓ, எல்லா பாங்கட சுற்றி காமிக்கிறது போலீஸ்க்கு நீங்கள் தான். தமிழில் தான் பேசினாருங்களா? ஆமாம். சரி, பசங்க எல்லாம் சேர்ந்தாங்க. சரி, அப்படின்னு சொல்லி போட்டு தான் மறுபடியும் தான் வந்து வெட்டினது. ஓ, அது உங்க இறந்தவங்க உங்களுடைய பங்காளி யாரும் இருக்காங்களா? மச்சான் பங்காளி 2 பேர் தம்பி. எங்க அப்பா பெரியப்பா. அப்பா? உங்க அப்பா பெரியப்பா. சரி சரி. 5 பேர். சரிங்க. இங்கே காலிங்க. சரிங்க. அது நான் ஒருத்தன் தான். நீங்க ஒருத்தன் தான் அதுல தப்பிச்சது. இருந்தாலும் நீங்க இத்தனை வருஷம் இந்த இடத்த விட்டு போகாம அவரை பிடிக்கிறது வரைக்கும் கூட நீங்க இங்கே தான் இருந்தீங்க. அது ஒரு பெரிய தைரியம் தாங்க. அது இங்கே இருந்தா ஐயாவங்கெல்லாம் இருந்தாங்களே, பிடிக்கிற மட்டும் ஐயாவங்க சுத்திட்டே இருந்தாங்களே. யாரு? நிவாஸ் சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க எல்லாம் இங்கேயே இருந்தாங்க. சரி. அப்படி எல்லாம் பார்த்து தான் அப்போ எங்க வெட்டினாருங்க? எந்த இடம் அது? இந்த இடம் வெட்டினது இங்கே.
ஓ, காது பக்கத்துல. சரிங்க சரிங்க. வயிறு இந்த இடம் வெயிட் பண்ணுது. சரி சரி சரி. நான் கீழே நான் எடுக்கல, உங்களுடைய கண்ணியம் கருதி நான் காது பக்கத்துல மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரி சரி சரி. ஆனா இது உண்மையாலுமே உங்களுடைய மனதைரியன்றது பாராட்டப்பட வேண்டியதுதான் இல்லைங்களா? ஸோ 5 பேரை பலி கொடுத்துருக்குறீங்க இந்த கிராமத்துல இருந்து. அந்த மாதிரி நிலைமை பண்ணுறாங்க கூட. அவங்க இதெல்லாம் சர்வீஸ் செஞ்சாங்களே. அவங்க சர்வீஸ்ல இருந்தாங்க இப்போ நிவாஸ் சார். சரி. ஆஸ்பத்திரி இது அது எல்லாம் ஆஸ்பத்திரி 1 மாதம் தானே அவங்க தானே எல்லாம். சரி சரி. செஞ்சது. ஸோ அவங்களுடைய தைரியன்றது உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சது அப்போ. ஆமாங்க. அவங்க கூட இருந்து தைரியம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தைரியம் தான் கொடுத்தாங்க. சரிங்க சரிங்க. அவங்கள செஞ்சு விட்டாங்க. சரி சரி. அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில் 1 மாதம். எத்தனை நாள் இருந்தீங்க ஆஸ்பத்திரியில்? 1 மாதங்க. 1 மாதம். எந்த ஆஸ்பத்திரி? கோயம்புத்தூர். ஓ, கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்க. ஆமாங்க. இந்த ஐயாவும் கூட கொண்டு போயிட்டாங்க. மீதி 4 பேருமே சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. சரிங்க. உண்மையாலுமே ஒரு பயங்கரமான சோகம் கலந்த விஷயம் தான் இது. ஆமாம் சார். சரி, நான் ரொம்ப நன்றி. உங்களுடைய பழைய ஞாபகங்களை எனக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வாழக்கூடிய தலைமுறையினருக்கு என்னென்ன நடந்ததுன்றது தெரியலன்றனால ஒரு சின்ன முயற்சியாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தது. ரொம்ப நன்றிண்ணா. சரிண்ணே சார். ஸோ நம்மளுடைய ராமன் அண்ணா அவங்களுடைய பேர குழந்தைகள். உங்கள் பேர் என்ன? வித்யாஸ்ரீ. அவங்க பேர் என்ன படிக்கிறீங்க? 3வது படிக்கிறீங்களா? அவங்க உங்கள் பேர் என்ன? சித்தார்த்தா. வெரி குட் வெரி குட். நல்ல பேர். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 6ங்களா? எங்க இங்கேயா? எந்த ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஸ்கூல்லிங்களா? சரி சரி. தாத்தாவுடைய வீர சம்பவம்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அப்புறமா வளர்ந்தவனு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சரியா? சரிங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் அப்படியே 90களில் ஒரு கிராமம் அச்சு அசலாக எப்படி ஒரு கிராம பகுதியாகவே இருந்ததோ அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இப்போ மட்டும் ஓரளவு கட்டடங்கள் கட்டி கெத்தேசால் மக்களுக்காக, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நிறையவே ஏற்பாடுகள் இங்கே பண்ணிட்டு வராங்க. உண்மையாலுமே இன்னைக்கு நான் இங்கே வந்தது ஒரு சின்ன ஆத்ம திருப்தியை தான் எனக்கு கொடுத்தது. ஸோ வியூவர்ஸ், இந்த கெத்தேசால் கிராமத்து முக்கியமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சின்ன தொகுப்பாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இது. இயற்கையை மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த சில சம்பவங்களை நினச்சி உண்மையாலுமே எனக்கும் மனசு வலிக்க தான் செய்யுது. இந்த கிராமங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்நாளில் காண கிடைக்காதவை. ஏன்னா நான் இருக்கிறது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். ஸோ இது பொதுமக்கள் அனுமதி கிடையாதுங்க. நமக்கு இந்த கிராமத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியை பற்றி நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய நிலை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு யானைகளைய கூட்டம், அது மட்டும் இல்லாமல் 95வது வருடம் வீரப்பனால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தை பற்றியும் அதனால் பாதிக்கப்பட்ட ராமன் அவர்களை பற்றியும் லைவ் இன்டர்வியூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு சின்ன ஒரு கனத்த இதயத்துடன் இனிமையான நினைவுகளுடன் நான் இந்த கிராமத்தை விட்டு இப்போ விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலனாக இருந்தா இந்த ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதே நீங்க என்னுடைய முயற்சிக்கு கொடுக்குற ஒரு சின்ன பிரதிபலனா நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much and thanks for watching.